கடந்த 3 நாட்களா பத்திரிகையாளர் உட்பட யாரையுமே இந்த ஸ்ட்ராங் ரூம் உள்ளிட்ட இடங்களுக்கு அனுமதிக்கல சார். வழக்கமா நாங்க இப்போ ரெக்வஸ்ட் பண்ணா கொடுப்பாங்க. இப்போ 3 நாளுக்கு அப்புறம் வந்திருக்கீங்க, பாதுகாப்பு ஏற்பாடு எப்படி இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. தமிழகம் முழுவதும் 39 சென்டர்ஸ் இருக்கு டோட்டலா. சென்னையில் 3 இருக்கா. ஸோ தலைவர் அவர்கள் எல்லா வேட்பாளர்களையும் அவங்கவுங்க தொகுதிக்கான ஸ்ட்ராங் ரூம் சொல்லக்கூடிய எல்லா இடத்துக்கும் விசிட் பண்ண சொல்லியிருக்காரு. ஸோ எல்லா வேட்பாளர்களும் விசிட் பண்ணிட்டு இருக்காங்க. லயோலா காலேஜில் ஸ்ட்ராங் ரூம் போய் பார்த்தோம். பெரம்பூர் தொகுதியிலிருந்து சிவா வந்திருக்கிறாரு பெரம்பூர் தொகுதிக்காக. ஸோ அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பாக இருக்கு. கவுண்டிங் டே அன்னைக்கு தகுந்த பாதுகாப்பு கொடுக்கணும். ஒவ்வொரு சுற்றும் நேர்மையான அடிப்படையில் என்னணுங்கிறது எங்களுடைய வேண்டுகோள். எலெக்ஷன் கமிஷன் அதை கேட்டிருக்கோம். லயோலா காலேஜை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை இது வரைக்கும். கவுண்டிங் அன்னைக்கு 2 சிஎம் கேண்டிடேட்டோட வாக்குகள் என்ன போறாங்க, அன்னைக்கு பரபரப்பான சூழலா இருக்கும். அன்னைக்கு என்ன கோரிக்கை தேர்தல் ஆணையத்துக்கு வைக்கணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அந்த ஒவ்வொரு பொதுவாக ஒவ்வொரு ரவுண்டையும் கரெக்டாக டைம் கொடுத்து உள்ள போய் பார்த்தோம். கிட்டத்தட்ட 28 கேண்டிடேட் எங்க தொகுதிக்குள்ளே இருக்கிறாங்க. பட் ஆனால் கிளாஸ் ரூம்ஸ் சின்னதாக இருக்கு. ஒவ்வொரு ரவுண்ட்லயும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேருக்கு மேல நிக்க முடியாத அளவுக்கு சின்ன சின்ன இடமா தான் இருக்கு. கவுண்டிங்கான ரூமை போய் பார்த்தோம். ஸோ அதுல கொஞ்சம் டைம் கொடுத்து ஒவ்வொரு ரவுண்டையும் நம்ம டைம் கொடுத்து கரெக்டா எண்ணி கரெக்டா அனௌன்ஸ் பண்ணுங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோள். கரெக்டா நடக்குங்கிறத நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. சிஎம் கொடைக்கானல் போயிருக்காரு, டெபுட்டி சிஎம் துபாய் போயிருக்காரு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சேலத்தில் இருக்காரு. ஸோ வேர் இஸ் விஜய் சார்? அவருக்கு என்ன பிளான் சார்? இஸ் கோயிங் அண்ட் லொகேஷன் கவுண்டிங் எப்படி பண்ணணும், ஸ்ட்ராங் ரூம் மானிட்டரிங் எப்படி பண்ணிட்டு இருக்கீங்கிற கட்சியோடைய வேலையில டெய்லி எங்களை கூப்பிட்டு இந்த எலெக்ஷனுக்கான பணியை டெய்லி மீட்டிங்ல இருக்காரு. அப்படியே அவர் ஆஸ்திரேலியா போறாரு, விஜய் ஆஸ்திரேலியா போறாரு சொன்னாங்க. அது உண்மையா? ஆஸ்திரேலியாவில் நாளைக்கு 3 கிளம்ப போறாரு. திமுக தான் ராக்கெட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ரூமர்ஸ்லாம் பதில் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இத்தனை நாள் 1 வருஷமா டிஎம்கே கவர்மெண்ட்ல தான் ரூமர்ஸை பரப்பிட்டு இருந்தாங்க. இப்பதான் கவர்மெண்ட் முடிஞ்சிருச்சு. இனிமேட்டு கொஞ்சம் மக்களுக்கு என்ன தேவையோ, மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கு. அதை பத்தி எங்களோட தலைவர் சிந்திச்சிட்டு இருக்காரு. கட்சிக்கான பணியில் இருக்கிறாரு. கவுண்டிங் டே அன்னைக்கு என்னென்ன செய்யணுங்கிறத நேற்று தான் எங்களை கூப்பிட்டு எல்லாத்துக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு. எல்லா